ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். விடிஞ்சா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ அதுக்கான பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரு ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் உள்ள எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், வெறும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டுமே வச்சு எடுக்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான மாடல் கொஷின் பேப்பர். ஸோ தயவு செஞ்சு இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொஷின் பேப்பர் வந்துச்சுன்னா உங்களால் 100க்கு எவ்வளோ மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஷின் பேப்பர் அண்ட் ஆன்சருக்கு எங்கிட்ட இருக்குது. ஸோ இந்த கொஷின் பேப்பரை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, இதில் எந்த கொஷின்லாம் 100% நாளைக்கு எக்ஸாமில் வர்றதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது கொஷின்ஸ், அப்படி கன்ஃபார்ம் எது வரும் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் நான் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஃப்ரீ தான், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் எனக்கு என்கிட்ட நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக என்கிட்ட டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபை பண்ணிக்கிறனோ, இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறது, மாடல் கொஷின் பேப்பர் எல்லா சப்ஜெக்டோடதும் நான் க்ரியேட் பண்ண உடனே உங்களுக்கு அது எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் நான் சென்ட் பண்ணணும். வாட்ஸ்அப் குரூப்பில் எந்த டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷல் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் பேட்ச் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 499 ரூபா தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து. ஓகேவா? இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, இதில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தமிழ் எக்ஸாம் ரொம்ப ஈஸி, எல்லாருமே 90 மார்க்குக்கு மேலே எடுக்கணும். அண்ட் இன்னொன்று நான் சொல்ல நினச்சது, தயவு செஞ்சு ஒரு கொஷின் தெரில அப்படின்னாலும் அட்டன் பண்ணாமல் வந்துடாதீங்க. தமிழ் தான் இது, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத கொஷினாக இருந்தாலும் அதை அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு தமிழை பொறுத்தவரை நீங்கள் ஓரளவுக்கு அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. எல்லாருனாலும் ஈஸியாக 90 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும். ஸோ நல்லா அட்டன் பண்ணுங்கள். நான் சொல்கிற கொஷின்ஸை மட்டும் படித்தா போதும் 100 மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஈவினிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட் கொஷின்ஸும் நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இப்போ இதில் உள்ளதில் எதெல்லாம் பாருங்கள். மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. ஸோ இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பட் அதில் மோஸ்ட் ப்ராபபிலிட்டி உள்ள கொஷின்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன், ஓகேவா? ஸோ இதில் இந்த மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ அது பார்த்துக்கோங்க. கரப்பிடம்பை இல்லாத தொடரின் பொருள் கூறுக, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ இந்த கொஷினை பொறுத்தவரை ஒன்று விடைக்கேற்ற வினா அமைக்க இன்னொன்று திருக்குறள் நீங்கள் எழுதி தான் ஆகணும். அது ஈஸியாக எழுதிடலாம், ஓகேங்களா? 2 பேலன்ஸ் 2க்கு இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி. ஸோ இதுவும் இந்த வருடம் கேட்பதற்கு ரொம்ப 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 வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. சங்க இலக்கியத்தில் அரசனின் கடமையாக சொல்லப்படுபவன எவை? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பழமொழி நிறைவு செய்ய கேட்டிருக்காங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும். ஸோ அந்தது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி வரும் அந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது மரபு தொடருக்கான தொடர் அமைத்து பொருள் அமைக்க. ஸோ இந்த கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே நான் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுப்பேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இருந்தால் வீடியோ பாருங்கள், அதில் தான் நான் எது எம்பார்ட்டன்ட், எந்தெந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லுவேன். அண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க நெடுவினா எத்தனை பக்கம் எழுதுனா ஃபுல் மார்க் வரும்னு. ஸோ உங்களுக்கு இது 11th 12th பரவாயில்ல, உங்களுக்கு 6 மார்க் தான். உங்களுக்கு 8 மார்க் கொஷின் நெடுவினா 8 மார்க்குங்கிறப்ப நீங்கள் நார்மலாக எழுதினாவே அது 4 பக்கம் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஆன்சர் ஷீட் ஒரு A4 சைஸில் இருக்கும், பெரிய பெரிய கோடு போட்டு. ஸோ அதனால் நார்மலாக 4 பேஜ் வந்துடும். பட் ஒரு 5லேருந்து 6 பேஜ் அந்த மாதிரி எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க நெடுவினா ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த கலைச்சொற்கள் பார்த்துக்கோங்க, எழுவாய் செழுமை செய்க பார்த்துக்கோங்க, பாடலில் இடம்பெற்றுள்ள அந்த கொஷின். ஸோ குறள் வெண்பாவின் இலக்கணம், வெண்பாவின் இலக்கணம், ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம், அதெல்லாம் பார்த்துக்கங்க. இதெல்லாம் ஆசிரியப்பாலாம் கொஞ்சம் கூடுதல் வேணால் தான், பட் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஓசைகள் பார்த்துக்கோங்க, வெண்பா அண்ட் ஆசிரியப்பாவின் ஓசை பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? அதுக்கப்புறம் புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடரில் அமைக்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை நம்ம சேனலில் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர், ஸ்டடி பிளான், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுவோம் யூடியூப்பில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 10 வினா கம்பல்சரி எல்லோரும் எழுதிடுவீங்க. இதை ஒன்ஸ் நல்லா ரீட் பண்ணிவிட்டு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கிறத பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், அது பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த இன்மையிலும் விருந்தோம்பல் குறித்து புறநாற்று, அந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த விருந்தோம்பலில் மொத்தம் 2 இது இருக்கும், சரி வினா. ஸோ அது 2மே இம்பார்ட்டன்ட். நிறையா இந்த தடவை கேட்க சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இது உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை எழுதுக. ஸோ இதுவும் கேட்கறதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கொஷினும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சேர சோழ பாண்டிய நாட்டு வளங்களை 300,000 வழி விளக்குக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடி பிளராமல் எழுதுக. ஸோ அதில் நவமணி என தொடங்கும் தேம்பாவணி பாடலும்
வழிபடும் பண்பு என முடியும் காசி காண்ட பாடலும் கேட்டிருக்காங்க. அந்த விருந்தினராக ஒருவன் ஸ்டார்ட் ஆகி. ஸோ அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன்ல ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் கேட்டிருக்காங்க. வஞ்ச புகழ்ச்சி அணி கேட்டிருக்காங்க. தேவர் அணையர் கயவர் அது பார்த்துக்கோங்க. அப்புறம் அழகீடு வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஈஸி தான், நீங்கள் ஈஸியாக 2 அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் 5 மார்க் பாருங்கள். இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. 5 மார்க்குமே அப்படி தான். உங்களுக்கு தெரில அப்படின்னாலும் தயவு செஞ்சு அட்டன் பண்ணிடுங்க. அண்ட் 5 மார்க்கு எத்தனை பேஜ் எழுதணும்னு கேட்டிங்க, ஒரு 3 பேஜஸ் அந்த மாதிரி வந்தால் ஓகே. 3 to 4 அந்த 3 ஓகே தான், ஓகேங்களா? அந்த மாதிரி வர மாதிரி பார்த்துங்க. ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டும் இம்பார்ட்டன். நம்ம கட்டுரை எழுதணும், கடிதம் எழுதணும், இங்கே நெடுவினா எழுதணும். ஸோ அந்த மாதிரி நிறையா எழுத வேண்டியது இருக்குல்ல. தமிழ் ஃபுல்லாகவே எழுதுறது ரைட்டிங் ஒர்க் ஃபுல்லாக இருக்கும். மற்ற மேக்ஸ் மாதிரி ஜஸ்ட்டு சால்வ் பண்ணுறது கிடையாது. ஸோ எழுத வேண்டியது நிறையா இருக்கும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இது பொருள் செயலாளத்தில் வள்ளுவர் கூறும் வளமார்ந்த கருத்துக்கள். அது மாவட்ட இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 39 மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்து மடல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த நாளிதழ் ஒன்றில் பொங்கல் மறு உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரை வெளியிட வேண்டிய அந்நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம். இதுவும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வினா. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2லேருந்து 1 வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் காட்சியை கண்டு கவிஞர் எழுதல் ஈஸி தான். அப்புறம் படிவம் வந்து கேட்டிருக்காங்க. மேல்நிலை வகுப்பு சேர்க்கைப்படும் விளையாட்டு மேம்பாட்டு படிவம், மேல்நிலை வகுப்பு சேர்க்கை படிவம், நூலக படிவம், உறுப்பினர் படிவம். ஸோ இந்த படிவம்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து இதுவும் நீங்கள் படித்து முடித்து உங்கள் துறையில் அறிவை கொண்டு தமிழுக்கு செய்யக்கூடிய தொண்டுகள், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பள்ளியில் நான் வீட்டில் நான், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வந்து கம்பல்சரி வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மொழிபெயர்ப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 1 minute. ஸோ மொழிபெயர்ப்பு வந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அந்த மாதிரி பேராகவும் கொடுக்கலாம், இல்லை ட்ரான்ஸ்லேஷன் 5 லைன்ஸ் கொடுத்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ண சொல்லலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் சன்னு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கலைஞர் வரும், அதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. நெடுவினா வந்து காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகள் விவரித்து எழுதுக. இந்த தடவை கேட்க சான்சஸ் நிறையா இருக்குது. அண்டு போராட்ட கலைஞர் பேச்சு கலைஞர் இம்பார்ட்டன்ட் தான். பட் லாஸ்ட் இயர் நெடுவினால கேட்டாங்க. நெடுவினா பொறுத்தவரை ரிப்பீட்டடாக அடுத்த இயர் அப்படியே வருமானு தெரில. பட் ஒன்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அடுத்தது பிருமம் கதை, பாய்ச்சல் கதை ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. அப்புறம் அன்னமையா என்னும் பேர், அந்த கதையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அப்புறம் சுப்புலட்சுமி அந்த கொஷினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து கட்டுரை இந்த கலை திருவிழாக்கு சென்று வந்த நிகழ்வு, ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான தமிழ் பப்ளிக் எக்ஸாமுடைய லாஸ்ட் மினிட் ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின் பேப்பர். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் ஒரு டாப் 10 கொஷின்ஸு, 10 குருவினா 10 சிறுவினா ஒரு 5 நெடுவினா மட்டும் லாஸ்ட் மினிட்டில் படிக்கிறது எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலில் ஃப்ரீ தான். அண்ட் ஸ்பெஷல் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.